ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கும் சரி, இனி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இருக்கும். முழுக்க முழுக்க பிஸ்னஸ் டிப்ஸ் தான் இருக்கும் இதில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருட்டு வந்து எல்லா வகையிலையும் எல்லா ஷாப்ஸ்லையும் அரங்கேறுது. நம்மளோட ஒரு கவனக்குறைவால் தான் அது நடக்குது. இப்போ இந்த வகையான திருட்டு எப்படி நடக்குங்கிறது நான் சொல்கிறேன். நமக்கு சரக்கு பர்ச்சேஸ் ஆகி வந்ததோட கழிவுகள், அட்டை பாக்ஸு, பிளாஸ்டிக் கழிவுகள், மேபி வந்து எல்லாத்தையும் வந்து சாக்குகள் எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாம் ஒரு ஓரத்தில் வந்து நம்ம வைக்கிறோம். அதை வந்து நம்மகிட்ட இருந்து விலை கொடுத்து ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறாரு. அவர் இட் மேபி நைட்டு கலெக்ஷனாக இருக்கலாம் அல்லது மார்னிங் கலெக்ஷனில் பண்ணுவார். இப்போ இந்த மாதிரியான கழிவுகளை வந்து நம்ம ஸ்டாஃப்ஸு வந்து அதில் வந்து நம்ம சரக்குகள் ஏதாவது, நான் குறிப்பிட்ட எல்லாத்தையும் சொல்லலை, ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதாவது ஒரு வேல்யூபிளான பொருள்களை வந்து அந்த அதுக்குள்ளே வச்சு அந்த வெளியிருந்து எடுத்துகிட்டு வர்ற ஆளோட லிங்க் வச்சு வெளியே கொண்டு போயிருந்தாங்க. மேபி அந்த பெனிஃபிஷனை வந்து 2 பேரும் அடைஞ்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய தப்பு. இதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இது வந்து திடீர் விசிட் அடித்து திடீர்னு அந்த எந்த நேரம் அவங்க டெலிவரி எடுக்காங்களோ அந்த நேரம் திடீர்னு போய் அவ்வளோத்தையும் என் கண்ணு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிரித்து போடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பர்வைசரையோ அல்லது நீங்கள் ஓனரோ மேனேஜரோ திடீர்னு வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபும் பயப்படுவார், அந்த எடுக்கிறவரும் பயப்படுவார். ஸோ இது ஒரு வகையான பாயிண்ட்டு. இன்னொரு வகையான பாயிண்ட்டு வந்து நம்மளோட வேல்யூபிளை பொறுத்து இருக்குது. நம்மளோட ஷாப்போட மெட்டீரியல் வேல்யூவை பொறுத்து அதை எடுக்கிறவர்கிட்ட ஒரு டெபாசிட் வாங்கிக்கலாம். ஏன்னா அவர் வந்து ட்வைஸ் த்ரைஸ் தான் விற்பார் அந்த அட்டை பாக்ஸையும் சரி பிளாஸ்டிக் கழிவுலையும். ஸோ அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் டெபாசிட் வாங்கும்போது மேபி இந்த தப்புக்கு நம்ம உடந்தையாக இருந்தோம்னா நம்மளை வந்து ரூபாயை வந்து கழிச்சிக்கிடுவாங்கிறனால நம்ம டெபாசிட் பணம் போயிருங்கிறதுனால அந்த தப்பை அவர் வந்து ஸ்டாப் பண்ண நினச்சாலும் அவர் ஒத்துழைக்க மாட்டார். ஸோ நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள், திருட்டு இல்லாத நல்ல பிஸ்னஸாக பண்ணுங்கள், திருட்டை தடுத்து வியாபாரம் பாருங்கள். நன்றி. நான் உங்கள் விஜயசேகரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.